விநாயகர் துதி எங்கள் மகளிர் இறையர்கள் குழுவைச் சேர்ந்த கல்யாணி ராமநாதன் அவர்கள் விநாயகர் துதி பாடுவார்கள். திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளை பேணுவாம். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட நாயகன் சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். நன்றி கல்யாணி ராமநாதன். வணக்கம். அடுத்து ஒரு நிமிடம் மௌன பிரார்த்தனை. இன்றைய பாராயண நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெறவும் நம் குடும்பத்தார் சுற்றத்தார் உலக மக்கள் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழவும் எங்கள் குழுவைச் சேர்ந்த குணவதி இளங்கோ அவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விரைவில் குணமடையவும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டி இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அடுத்து சென்னையைச் சேர்ந்த முனைவர் வாசிய கண்ணப்பன் அவர்கள் எங்கள் குழுவிற்காக பாடித்தந்த வாழ்த்து பாடல். வாழ்த்திட வேண்டுகின்றோம் எங்கள் அன்பு இறைவா, வாழ்த்திட வேண்டுகின்றோம் எங்கள் அன்பு முருகா, மகளே இறையருள் குழுவும் விழிந்திடவே, மகளே இறையருள் குழுவில் பணி தொடர வாழ்த்திட வேண்டுகின்றோம். இருவராய் மூழ்கின்றது நாளொரு மேனியாய், பொழுதொரு வண்ணமாய் செழித்தோங்கி வளர்ந்ததுவே, இருவராய் மலர்ந்த குழு பலராய் பெருகியே இறைமணம் பரப்பும் இந்த குழுவின் உயர்பணியை வாழ்த்திட வேண்டுகின்றோம். இறைப்பணி ஒன்றே உயர்பணி என்று எண்ணி இறைப்பாடல் பாடியே நிறைவு காணும் நற்குழுவின் இறைப்பணியுடன் உயர் சமூக நலப்பணியும் இசைவுடன் நிறைவுடன் நலன்கள் பெருகிட இறைப்பணிகள் தொடர்ந்திட, நலன்கள் பெருகிட இயற்கை செழித்திட உலகம் அமைதி பெற, இயற்கை செழித்திட உலகம் அமைதி பெற வாழ்த்திட வேண்டுகின்றோம் எங்கள் அன்பு முருகா, மகளிர் இறையருள் குழுவின் பணி தொடர வாழ்த்திட வேண்டுகின்றோம். முருகா வாழ்த்திடுவாய்
நன்றி முனைவர் வாசிய கண்ணப்பன். இதனுடன் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இனி தொடர்ந்து எங்கள் குரு சந்திரா செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சியை வழி நடத்தி செல்வார்கள். நன்றி. நன்றி மாலா. பிரார்த்தனையை வாசித்து இதுவரை அறிவிப்பு செய்தமைக்கு நன்றிகள் பல உனக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்குவோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் சோசோமி சுந்தரம் ஐயாவை வரவேற்கும் நேரம் இது. சோசோமி சுந்தரம் ஐயா அவர்களே, என் குரு சுப்பிரமணிய நாகப்பன் ஐயா அவர்களே, முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களே, அவங்க டத்து கதிரீசன் ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்க, அவங்க சேர்ந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இருப்பினும் டத்து டாக்டர் கதிரீசன் அவர்களே, விநாயகர் வணக்கம் பாடவிருக்கும் இரட்டை குழந்தைகள் ரிஷ்விகா ரித்திகா, மங்களம் பாடவிருக்கும் திருமதி விசாலாட்சி ராமநாதன் மற்றும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், எங்கள் குழு அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த தைப்பூசத்தை ஒட்டி நாங்கள் நடத்தும் இணையவழி 5வது தைப்பூச பாராயணம் நிகழ்வுக்கு சோசோமி சுந்தரம் ஐயா உங்களை எங்கள் மகளிர் இறையருள் குழு அன்புடனும் மகிழ்வுடனும் வரவேற்கிறது. கூலின் கும்பாபிஷேக அழைப்பை ஏற்று இங்கு வந்த நீங்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு இடையே எங்கள் அழைப்பையும் ஏற்று எங்களுக்காக வேலுண்டு வினையில்லை தலைப்பில் பேச வந்துள்ளீர்கள். அதற்கு நன்றிகள் பல பல. நான் உங்களுக்கு ஐயா நீங்க எங்களுக்கு பேசுறீங்களான்னு கேட்ட உடனே நீங்க சொன்னது எனக்கு முதல் உறுதியா இருந்தது. முதல் கன்ஃபர்மேஷன் சொல்றோம் இல்லையா, நான் கேட்ட உடனே எங்க இருந்தாலும் பேசுறேம்மா, நீங்க இந்தியாவில இருந்தீங்கன்னா மணி 5:30 இருக்குமே, பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் பரவாயில்லம்மா, நான் எங்க இருந்தாலும் உங்களுக்கு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நேத்து சரி கடைசியா உங்களுக்கு என்னோட திருப்திக்காக கூப்பிட்டு பேசிடலான்றது பொழுது உங்களோட எனக்கு தொடர்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்க 10 மணிக்கு கூப்பிட்டு எனக்கு 2வது செகண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. நான் வந்துடுறேம்மா பேசிடுறேன்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய ஞாபக சக்திக்கும் உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கும் நாங்கள் எல்லாம் தலை வணங்குகிறோம் ஐயா. ஐயா உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, ஆனாலும் சொல்லாமல் இருக்க இயலாது. அண்ணன் ஐயா சோசோமி ஐயா அவங்க சொந்த ஊரான தேவகோட்டையிலே தன் ஆரம்ப கல்வியை கற்றார்கள். அதன் பின்னர் பிகாம் காரைக்குடி அழகப்பா கல்லூரியிலே, அதன் பின்னர் எம்காம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே, அதன் பின்னர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே எம்ஃபில் படித்துவிட்டு மதுரையிலேயே சௌராஷ்டிரா கல்லூரியில் 40 ஆண்டுகள் வணிகத்துறையிலும் வணிக இயல் துறையில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார்கள். உங்களின் ஒரு சில நல்ல பண்புகளையும் குணங்களையும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா பணி ஓய்வு பெற்ற பின் தன் காந்த சக்தியுள்ள மேடை பேச்சால் உலக தமிழ் மக்கள் அனைவரையும் தன் வசப்படுத்தி கொண்டுள்ளார். காந்த சக்தி உள்ளது என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? உங்கள் மேடை பேச்சு இயல்பாக நகைச்சுவை கலந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் கேள்வியும் கேட்டு பதிலையும் வாங்கி சபைக்கு ஒரு உயிரோட்டம் கொடுப்பீர்கள். பல நிகழ்வுகளில் நான் இதை கண்டுள்ளேன். ஏனென்றால் கூட்டம் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னாலே கூட்டம் வரும். அருள்நெறியிலும் சரி, நம்ம செந்தூர் தண்டாயுதபாணி கோயிலும் சரி, நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் தெரிந்தாலே போதும் கூட்டம் வந்துவிடும். எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் சரி, ஐயா மடை திறந்த வெள்ளம் போல் பேசுவீர்கள். மடை திறந்த வெள்ளம்னு சொல்றதை விட நயகரா ஃபால்ஸ்ல அருவியில தண்ணி எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி ஐயா பேசுவாங்க. கணினியில் ஒரு கிளிக் செய்தால் எப்படி நாம் பதிவேற்றம் செய்யும் எல்லா டேட்டாவும் விழுமோ, அதுபோல தேதி வாரியாகவும் நிகழ்வுகளை ஐயா நீங்கள் கூறுகிறீர்கள். ஐயா தன் பேச்சுத்துறை கல்வித்துறை இரண்டிலும் சரி அவர்களை
வளர்க்க உதவியது காரைக்குடி அழகப்பா கல்லூரி கலைக்கழகம் என்று பெருமிதத்தோடு ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார்கள். அவர்களின் கல்லூரி காலங்களிலே வாசுபா மாணிக்கனார், ஊவே சாமிநாதன், கவிஞர் கண்ணதாசன், கம்பன் அடிப்பொடி, சா கணேசன் ஐயா, பாரதிதாசன் போன்ற பல சான்றோர்களுடன் பழகும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இருக்கும் மேடையிலும் அவர்கள் கவியரங்கம் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அவர்களுடைய முதல் மேடை அனுபவம் அவங்க சொன்னது அவங்க பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முடியரசன் தலைமையில் கவியரங்கம் நடந்ததுதான் அந்த கல்லூரியிலே. அதுதான் அவர்களுடைய முதல் மேடை அனுபவம். அதுல அந்த நிகழ்ச்சியின் பொழுது அவங்களுக்கு பாராட்டு கிடைத்ததாம். சோ முதல் மேடை அனுபவமே உங்களுக்கு பாராட்டை வழங்கியுள்ளது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பட்டிமண்டபம் நடந்ததாம், அதுலேயே உங்களுக்கு பாராட்டு கிடைச்சதாம். சோ ஐயா படித்த வணிகத்துறையிலும் சரி, ஆன்மீக துறையிலும் சரி அளப்பரிய பங்கு ஆற்றி வருகிறார்கள். ஒரு சமயம் தன் சொந்த ஊரான தேவக்கோட்டையிலே பாரதிதாசன் தலைமையில் திருக்குறள் விழா கவியரங்கம் நடந்ததாம். அப்ப ஐயா அவங்கள பார்த்துட்டு சொல்றாங்க, பாரதிதாசன் ரொம்ப கடுமையானவர். சிறு தவறு இருந்தால் கூட இலக்கணத்தை மீறி யாராவது பாடினால் உடனே உட்கார் என்று சொல்லிவிடுவாராம். நன்றாக படித்து விட்டு வந்து பாடு என்றும் சொல்வாராம். அதையும் அவர்கள் நினைவு கூறினார்கள். மற்றும் ஒன்று, அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சமயம் அந்த காலத்திலே ESLCன்னு சொல்றதான், அந்த 8ஆம் வகுப்பு தேர்தலில் முதல் மாணவனாக வந்ததனால் அந்த பள்ளி ஆண்டு விழாவிலே அவர்களுக்கு வள்ளல் அழகப்ப செட்டியார் ஒரு பேனா பரிசளித்தார்களாம். அண்ணா அதுக்கு சொல்றாங்க, அந்த பேனா எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கே பிள்ளையார் சொல்லி போட்டது என்று. உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு வள்ளல் அழகப்ப செட்டியார் பிள்ளையார் சொல்லிதான் போட்டிருக்கிறார்கள் ஐயா. அப்புறம் பாரதிதாசனை இன்னும் மேலும் சொல்லும் பொழுது, பாரதிதாசன் தமிழை முறையாக படித்தவர். அவரிடம் அதிகம் பழக முடியவில்லை என வருத்தத்தோடும் ஏக்கத்தோடும் கூறியதை கேட்டேன். என் மாமனார் முருக சுப்பிரமணியன் அவர்களுக்கு பாரதிதாசன் மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். பாரதிதாசன் பரம்பரை என்ற பல கவிஞர்களை தாம் நடத்திய பொன் இதழ் மூலம் தமிழ் உலகுக்கு அறிமுகம் செய்தவர். அவர் எங்கள் ஊரான கோனாபட்டிற்கு என் மாமனார் மாமியார் திருமணத்திற்கு சென்று வாழ்த்தியுள்ளார். அப்புறம் இன்னும் 2 விஷயங்களை என்னுடைய வரவேற்புரைய ஒரு சிற்றுரையாத்தான் நான் ஆற்ற விரும்புகிறேன். என்னன்னா ஐயாவுக்கு மேலும் ரொம்ப நேரம் கொடுக்கணும் நம்ம. அதுக்காக நான் என்னுடைய வரவேற்புரையை சிற்றுரையாக முடித்துக் கொள்கிறேன். அதற்கு நான் விடைபெறும் முன் 1961ஆம் ஆண்டில் பழனி கௌமார மடம் திருப்புகழ் போட்டி நடத்துவதாக இருந்ததாம். அந்த போட்டியில் கலந்து கொள்ள தானும் தன் தம்பியும் கிட்டத்தட்ட ஒரு 150 திருப்புகளை எழுதி தயார் செய்து வைத்திருந்தார்களாம். ஆனால் அந்த போட்டி நடக்கும் முதல் நாள் தன் தந்தையார் எங்ககிட்ட ஒரு பேப்பரை காட்டி, இந்த ஆள் சேராதனால போட்டி ரத்து செய்யப்பட்டது என்று சொன்னார்களாம். 2 பேருமே ரொம்ப ஏமாற்றம் அடைந்ததாக சொன்னார்கள். ஆனால் தன் தந்தையார் அடுத்த வாரமே பழனிக்கு அவர்கள் இருவரையும் தரிசனத்திற்காக கூட்டி சென்றார்களாம். அங்கே இவர்கள் எழுதி வைத்த 150 திருப்புகழ் பாடல்களையும் ஒன்று விடாமல் மாறி மாறி கண்ணீர் கொட்ட பாடினார்களாம். அப்பொழுது முருகன் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் என்று தெரியுமா? முருகன் பார்த்து அவர்களுக்கு சொன்ன மாதிரி இருந்ததாம், அடே உனக்கு 1000 ரூபாய் பரிசு கிடைக்கவில்லையா என்று வருத்தப்படுகிறாய்? 1000 ரூபாய் கிடைத்திருந்தால் அது செலவாகி இருக்கும். நான் உனக்கு அருளும் பொருளும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என்று முருகன் சிரித்துக்கொண்டே சொன்ன மாதிரி இருந்ததாம். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அண்ணனுடைய வாழ்க்கையில். என்னுடைய உரையை நிறைவு செய்யும் முன் எங்கள் குழுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எங்கள் மகளிர் இறை அருள் குழு ஆரம்பித்து 2ஆம் ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த குழுவில் சுமார்
உள்ளூரிலும் சரி வெளிநாட்டிலும் சரி 20 பேர் இருக்கிறோம். வாரம் 2 முறை வகுப்புகள் நடைபெறுகிறது. அந்த வகுப்பிலே நாங்கள் தேவாரம், திருமுறை, திருப்புகழ் எல்லாம் கற்று வருகிறோம். இந்த திருப்புகழ் கற்று வருவதற்கும் தேவாரம் கற்றுவதற்கும் எனக்கு வழிகாட்டியதே என்னுடைய குரு சுப்பிரமணியன் நாகப்பன் ஐயா தான். அவர்களுக்கு இந்த வேளையிலே பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் எங்களுடைய குழுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஐயா, நீங்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு இடையே எங்கள் அழைப்பையும் ஏற்று எங்களுக்காக வேலுண்டு வினையில்லை தலைப்பில் பேசவிருக்கும் ஐயாவை மீண்டும் எங்கள் மகளிர் இறை அருள் குழு நன்றி கலந்த வணக்கத்தோடு உங்களை வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தப் போவதும் நானேதான். திருப்புகழ் பாராயணம். முதலில் விநாயகர் வணக்கம் பாட வருகிறார்கள் ரித்விகா உண்ணாமலை. இவர்கள் கோலாலம்பூரை சேர்ந்த ராமநாதன், சிந்து, ராஜாமணி தம்பதியரின் புதல்விகள், இரட்டை குழந்தைகள். அவங்க ஐயா கூட இதுல சேர்ந்திருக்காங்க. இப்ப டாக்டர் சுப்பிரமணியன் என்பவர் அவங்களும் சேர்ந்திருக்காங்க. அவங்க பாட்டி கூட சேர்ந்திருக்காங்க, இவ்வானி கிருஷ்ணன் என்கிறவங்க. அவங்க இந்த இறைவணக்கம் குழுவிலே இருக்காங்க. அவங்க இப்பொழுது இந்த குழந்தைகளை இந்த 2 நாளைக்கு முன்னாலே நான் கோயில்ல பார்த்தேன். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இவங்களுடைய அந்த ஆன்டி ப்ரோக்ராம்ல நீங்க பாட போறீங்க. இந்த குழந்தைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க இப்பவே பாடிடட்டுமா? ஏன்னா அன்னைக்கு நாங்க வெள்ளனை எந்திரிக்க வேண்டாம் அப்படின்னாங்களா. ஆனா நீங்க வெள்ளனை எந்திரிச்சு வந்துட்டீங்களே பாடுறதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. நிச்சயம் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும். நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு ஒரு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு பிரசன்ட் கொடுக்குறேன். ஓகேயா? ஓகே. இப்பொழுது நீங்கள் ஒன்பது தேனுமணி என்ற விநாயகர் வணக்கத்தை பாடலாம். வணக்கம். திருச்சிற்றம்பலம். உம்பர் தரு தேனுமணி கசிவாயி உன் கடலை தேனி முதற்குலவோரி பலகாலம் தம்பி தனக்காக பொருளோடி நன்றிம்மா. ஏன் உங்களுடைய வைஃபை போயிட்டு வந்தது. இன்னும் கொஞ்சம் வைஃபை நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். எனவே நன்றி ரித்விகா and ரித்திகா. அடுத்ததாக நம் குழு அன்பர்கள் திருப்புகழ் பாராயணம் தொடங்குகிறது. முதலில் தேனுந்து முக்கணிகள் என்ற கைலாய மலை பாடல். இதை பாட வசந்தா நாராயணன் அவர்களும் டத்தின் விசாலாட்சி சுப்பிரமணியன் அவர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேனுந்து முக்கணிகள் பால் செங்கரு பிளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர தீதும் பிடித்த வினை ஏதும் பிடித்து விழ சீவன் சிவத்தொரூபம் என தேரி. நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளிநாத பரபிரம ஒளி மீதே ஞானம் சூரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடு எந்நாளும் கழிக்க பதம் அருள்வாயே. வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விடமாள வாரும் கருத்தன் எமை ஆளும் தகப்பன் மழு மானின் கரத்தன் அருள் முருகோனே. தானன் தன நாவண்டு சுற்றி மது தானும் கடப்ப மலர் அணிமார்பா தானம் கூறித்து எமை ஆளும் திருக்கையிலை சாலும் கூரத்தி மகிழ் பெருமாளே. சாலும் கூரத்தி மகிழ்
பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கைலாயமலை முருகனுக்கு அரோகரா. அடுத்ததாக அறுபடை வீட்டு பாடல்கள் 6 பாடல்கள் பாடப் போகிறோம். முதலாவதாக திருப்பரங்குன்ற பாடல் உனை தினம் தொழுதிலன் என்ற திருப்பரங்குன்ற பாடல். இதை நானும் என் தங்கை சாந்தி நாராயணனும் பாடுகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உனை தினம் தொழுதிலன் உனதியல் பிணை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை புறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உளத்துளன்பினர் உறைவிடம் அறிகிலன் விருப்பொடும் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விளைகிலன் மலை போலே. கனைத்தெழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உளையினர் கதித்தடந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போதே கலகுறும் செயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்து அளமுறி பொழுதளவை கொள் கணத்தில் என்பயம் மர மயில் முதுகினில் வருவாயே. வினைத்தலந்தனில் அலகைகள் புதி கொள்ள விழுக்குடைந்துமே உகுதசை கழுகுன விரித்த குஞ்சிய எனுமவுனரை அமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழு நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே. தினம் தினம் சதுர்மறை முனிமுறை கொடு புணர்ச்சொரிந்தலர் புதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர் தொழ மகிழ்வோனே. தென தெனந்தன எனவடி அழினரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழிதிகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா. நன்றி சாந்தி. அடுத்ததாக 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் பாடல். இதை பாட வருகிறார் ஏவினை நேர்விழி என்ற பாடல். இதை பாட வருகிறார் உமாதேவி மெய்யப்பன் அவர்கள். நன்றி ஆச்சி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடெழுதா முழு ஏழையை மோழையை அகலானீர் மாவினை மூடிய நோய் பிணியாளனை வாய்மையில்லாதனை இகழாதே மாமணி நூபுர சீதள தாழ்த்தனி வாழ்வுற ஈவதும் ஒரு நாளே நாவலர் பாடிய நூலிசையால் வரு நாரத நாற்புகழ் குரமாதை நாடியே காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே தேவி மனோன்மணி ஆயி பராபரை தேன்மொழியாள் தரு சிறியோனே சேனுயர் சோலையின் நீழலிலே திகழ் சீரலை வாய்வரு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி ஆச்சு. நன்றி உமாதேவி மெய்யப்பன். அடுத்ததாக 3ஆம் படை வீட்டு பாடல் பழனிமலை பாடல் போதகம் தரும் கூடி. இதை பாட மாலதி சேதுராமன் அவர்கள். நன்றி ஆச்சி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. போதகம் தரு கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம பூதலம் தன்னை ஆழ்வாய் நமோ நம பணியாவும் பூணுகின்ற பிரானே நமோ நம வேடர் தங்கொடி மாலா நமோ
சாமி நமோ நம அரிதான வேத மந்திர ரூபா நமோ நம ஞான பண்டிதநாதா நமோ நம வீர கண்டைக்குள் தாழா நமோ நம அழகான மேனி தங்கிய வேளே நமோ நம வான பைந்தொடி வாழ்வே நமோ நம வீறு கொண்ட விசாகா நமோ நம அருள் தாராய் பாதகம் சரி சூராதி மாளவே கூர்மை கொண்ட அயிலாலை போராடியே பார அண்டர்கள் வானாடு சேர்தர அருள்வோனே பாதி சந்திரனே சூடுவேணியர் சூல சங்கரனார் கீத நாயகர் பாரத்தின் புயமே சேரு சோதியர் கைலாயர் ஆதிசங்கரனார் மாதுமை கோலாம்பிகை மாதா மனோன்மணி ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி ஆவல் கொண்டு விராலே சீராடவே கோமலம் பல சூழ் கோயில் மீறிய ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா. நன்றி ஆச்சி. நன்றி மாலதி. அடுத்ததாக 4ஆம் படை வீட்டு பாடல் பாதிமதி என்ற பாடல். இதை பாட கல்யாணி ராமநாதன் அவர்கள். கல்யாணிம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா. பாதிமதி நதி போது மணிச்சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது கூற மகள் பாதம் வருடிய மணவாளா காதும் ஒரு விழிக்காக முற அருள் மாயன் அரி திரு மருகோனே காலன் என்னை அணுகாமல் உணதிரு காழில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் சுரர் உலகாளும் வகையுறு சிறை மீளா ஆடுமயினிலி ஏறி அமரர்கள் சுழவரம் வரும் இளையோனே சூரமிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா. நன்றி கல்யாணி அம்மா. அடுத்ததாக 5ஆம் படை வீடான திருத்தணிகை பாடல் சினத்தவர் முடிக்கும் என்ற பாடலை பாட வருகிறார்கள் ஏகம்மை மெய்யப்பனும் இளவரசி திருநாவுக்கரசி. நன்றி ஆச்சி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நெசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய். தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகு 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 தன் தன பேரி தடுட்டுடுட்டுடுட்டும் நனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூர
சினத்தையும் உடற்சங்கரித்தமலை முற்றும் சிரித்தொளி தெளிக்கும் கதிர்வேலா தினை திரிபுரப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. நன்றி ஏகம்பன் இளவரசி திருநாவுக்கரசு. அடுத்ததாக 6ஆம் படை வீடு அகரமாகிய என்ற பாடல் பழமுதிர்ச்சோலை பாடல். இதை பாட வருகிறார் கீதா நந்தகோபால். நன்றி ஆச்சி. அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் முருகா எனது முன் ஓடி வரவேணும் மகாபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே ஜெககணஜேகு தகுதிமி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவும் பெருமாளே முருகா மலைமிசை மேவும் பெருமாளே இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் முருகா எனது முன் ஓடி வரவேணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா. நன்றி கீதாம்மா. நன்றி ஆச்சி. இத்துடன் எங்கள் திருப்புகழ் பாராயணம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக நாம் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கும் ஐயா சோமி சுந்தரம் ஐயாவின் பேச்சு வேலுண்டு வினை இல்லை என்ற தலைப்பில் ஐயா பேசவிருக்கிறார்கள். ஐயா வாருங்கள், உங்கள் சொற்பொழிவை தாருங்கள், உங்கள் தேனமுதமான சொற்பொழிவை தாருங்கள், நாங்கள் சுவைக்க. நன்றி. ஐயா ரெடியா இருக்கீங்களா? ஐயா நான் இது உங்களை சொல்லும் போது நீங்க இங்க இல்ல, நான் இன்னொருக்கா சொல்லிடலாமா? அது இல்ல நான் இருந்தேன், இங்கதான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி ஐயா, கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, உங்களுடைய சொற்பொழிவை தாருங்கள், நாங்க எல்லாரும் சுவைக்க காத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நான் பேசுறது கேக்குது இல்ல? நல்லா கேக்குது, நல்லாவே கேக்குது, நல்லா இருக்கு, நல்லா கேக்குது, நீங்க பேசலாம். வீடியோ வருது இல்ல? நல்லா வருது, எல்லாமே நல்லது. நன்றி நன்றி நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறு
வரம் கொண்ட உமை முலைப்பால் மனங்கொண்ட செவ்வாய் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய உலகளாவிய பெருமக்களே, மிகச் சிறப்பாக மகளிர் இறை அருட்குழுவின் மூலம் இதை நடத்துகின்ற சந்திர ஆட்சி உள்பட்ட தாய்மார்களே, எல்லாருடைய திருவடிகளிலும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி இந்த உரையை தொடங்குகின்றேன். இப்போ நான் பினாங்கில உட்கார்ந்து இருக்கிறேன், டைம் ஸ்கொயர்ல இருக்கிறேன். என்னுடைய அன்பு நண்பர் ஸ்வேதாரண்யம் அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு எனக்கு துணையாய் இருப்பவர் நம்முடைய ஸ்வேதாரண்யத்தினுடைய இளைய மகள் ராஜாத்தி அவர்கள். முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவங்க இல்லைன்னா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி இந்த ஊர்ல நான் பேச முடியாது. சந்திர ஆட்சி அவர்கள் கேட்ட பொழுது இந்த தேதியிலே நான் எங்கே இருக்கிறேன்னே எனக்கு தெரியல. அது இன்றைக்கு முருகப்பெருமானுடைய திருவடியில் தண்ணீர் மலையில் 3 நாட்கள் இருந்து முருகனை கும்பிட்டு அந்த புண்ணிய பலனாக இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பை முருகன் எனக்கு தந்திருக்கிறார். அந்த காலத்துல திருஞான சம்பந்தர் காலத்திக்கு போனாராம். திருக்காலத்தின்னு ஒரு ஊரு ஆந்திராவில. திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டுல திருக்காலத்திக்கு போனார். போய் சிவபெருமானை கும்பிட்டாராம். கும்பிட்டா என்ன மாதிரி பலன் கிடைக்கணுமா இல்லையா? அப்படி திரும்பினாராம். கண்ணப்ப நாயனார் காட்சி கொடுத்தாராம். சிவபெருமானை கும்பிட்ட பலன் காண்பார் போல கண்ணப்பரை கண்டு வழிபட்டார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பாடுகிறார். கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலைவேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். அப்போ சிவபெருமானை கும்பிட்ட பலன் கண்ணப்பரை பார்ப்பது. அது மாதிரி தண்ணீர் மலையிலே தண்ணீர் மலையானுக்கு முன்னாலே 3 நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு வெள்ளி ரதம், ஒரு தங்க ரதம், தங்க ரதத்திலே முன்னாலே வேல், பின்னாலே வெள்ளி ரதத்திலே அற்புதமான முருகப்பெருமான். உடைக்கிற தேங்காய்க்கு கணக்கே கிடையாது. சீனர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அருமையான காவடிகள், 96 காவடிக்கு மேலே. அதையெல்லாம் பார்த்த புண்ணியம் இன்னைக்கு மகளிர் இறை அருட்குழுவில் பேசக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதை நடத்தக்கூடிய எல்லாருக்கும் நன்றி. எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? திருப்புகழ் பாடலை, திருப்புகழ் கொஞ்சம் கடினமானது, தேவாரம் ஈஸியா பாடலாம், திருவாசகம் அதை விட ஈஸியா பாடலாம். திருப்புகழ் பாட்டுக்கள் கொஞ்சம் கடினமானவை. சினத்தவர் முடிக்கும்னு பாடினா அதுல ஒரு வரி வரும், தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தந்தன பேரி தொடுடுடுடுடுண்டென துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் பொடுசூரர், இப்படி எல்லாம் வரும். அவர் இப்படி எல்லாம் பாடுவார். சந்த பாட்டு, அதை எல்லாரும் பாடுறது முடியாது. தாய்மார்கள் அந்த பாடல்களை எல்லாம் 6 படை வீட்டு பாடல்களையும் பாடி நம்மளை எல்லாம் கோலாலம்பூர்ல இருந்துகிட்டே 6 படை வீடுகளுக்கும் அழைத்து சென்று தைப்பூச தரிசனம் காட்டினார்கள். அதுக்காக இவங்க எல்லாருக்கும் நம்முடைய வணக்கங்கள். ஆமா, இந்த தைப்பூசம்னா என்ன, எதுக்காக இதை கொண்டாடுறோம்? தைப்பூசத்துக்கு முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நடராஜாவுக்கும் அது முக்கியம், சண்முகனுக்கு அது முக்கியம். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் வேல் கொடுத்த நாள் தைப்பூசம். முருகப்பெருமான் அவதாரம் பண்ணது வைகாசி விசாகம். முருகப்பெருமான் சூரனை திருத்தி பெருவாழ்வு கொடுத்தது கந்தர் சஷ்டி. அதெல்லாம் நமக்கு தெரியும். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் வேல் கொடுத்தது தைப்பூசம். நம்ம பேருக்கு சந்தேகமா இருக்கும், முருகனுக்கு வேல் கொடுத்தது சிவனா சக்தியா? அதுலயும் தாய்மார்கள் நடத்துற கூட்டம் இது.
சிவனுக்கு பெருமையா சக்திக்கு பெருமையான்னு நாம் பட்டி மண்டபம் போட்டதா நினைக்கப்படாது. சிவனுடைய ஒரு பாதி சக்தி, சக்தியினுடைய ஒரு பாதி சிவன், அவ்வளவுதான். வலது பாதிக்கு பேரு சிவம், இடது பாதிக்கு பேரு சக்தி. வரம் கொடுக்கிறது சிவம், அருள் கொடுக்கிறது சக்தி. வேல் கொடுத்தது சிவம், வேலுக்கு ஆற்றல் கொடுத்தவள் சக்தி. கந்தபுராணத்துல பாட்டு இருக்கு. முருகப்பெருமானை அழைத்தாராம் சிவபெருமான். தேவர்கள் எல்லாம் வந்து காலில் விழுந்து கும்பிடுகிறார்கள். சிவபெருமானே, இந்த சூரங்கிட்டேந்து எங்களை காப்பாத்தணும். சிவபெருமான் முருகனை கூப்பிட்டாராம். முருகனுக்கு 12 கை, 11 கைக்கு 11 ஆயுதம் கொடுத்தாராம். சிவபெருமானுக்கு 11 தோற்றங்கள். ஏகாதச ருத்ரமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஏகம்னா 1, தசம்னா 10. ஏகாதச ருத்ரமூர்த்தின்னா 11 ருத்ரமூர்த்திகள். அவங்களுடைய ஆயுதங்கள் 11 ஆயுதத்தை சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு 11 கைக்கு கொடுத்தாராம். சார், ஒத்த கை பாக்கி இருக்கே. முருகனுக்கு மொத்தம் 12 கை இல்ல. அந்த கையிலே படைக்கல நாயகமாகிற வேலை கொடுத்தாராம். வேலை உருவாக்கினது யாரு? சிவபெருமான். கொடுத்தது யாரு? சிவபெருமான். வேலுக்கு ஆற்றலை கொடுத்தவள் பராசக்தி. சக்தியையும் சிவத்தையும் பிரிக்க முடியாது. சக்தியையும் சிவத்தையும் பிரிக்க கூடாது. வேல் கொடுத்தவர் சிவபெருமான், சக்தி கொடுத்தவள் பராசக்தி. அந்த வேலாயுதத்தை சிவபெருமான் முருகனுக்கு கொடுத்த நாள் இந்த தைப்பூசம். சிக்கல்னு ஒரு ஊர், பல பேர் போயிருப்பீங்க. இந்த நாகப்பட்டினத்துக்கு பக்கத்திலே உள்ள திருத்தலம் சிக்கல். செட்டி நாட்டிலே ஆத்தெக்கூரிலே கருமுத்து அழகப்ப செட்டியார் குடும்பத்தார் திரு சிக்கல் சிங்கார வேலனை கும்பிட்டால் வாழ்க்கையில சிக்கலே வராது. அதுக்காகத்தான் அங்க போய் காலில் விழரு. சிங்கார வேலனே தேவா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பாட்டு கேட்டிருப்போம். சிக்கல் சண்முக சுந்தரம் அப்படின்னு தில்லானா மோகனாம்பாள்ல படிச்சிருப்போம். அந்த சிக்கலிலே முருகப்பெருமான் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பார். இந்த கந்தர் சஷ்டியிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு அப்புறம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி கந்தர் சஷ்டி. பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அப்புறம் சஷ்டி. 5வது நாள் பஞ்சமி, 6வது நாள் கந்தர் சஷ்டி. இந்த 5வது நாள் சாயந்தரம் முருகப்பெருமான் ஒரு தேர்ல வருவார். அந்த தேர் நேர கோயில்ல அம்பாள் சன்னதிக்கு முன்னால நிற்கும். சிக்கல்ல அம்பாளுக்கு பேர் தெரியுமா? வேல் நெடுங்கண்ணின்னு பேர். வேல் போன்ற நீண்ட கண்களை உடையவள். அவளுக்கு பேரு வேல் நெடுங்கண்ணி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பின்னாலே இந்த வேல் நெடுங்கண்ணியைத்தான் வெளிநாட்டுக்காரர்கள் வேளாங்கண்ணியாக மாற்றி விட்டார்கள். வேளாங்கண்ணியும் வேல் நெடுங்கண்ணியும் ஒன்றுதான். வேல் நெடுங்கண்ணின்னு அம்பாளுக்கு பேர். அம்பாளுடைய சந்நிதிக்கு நேர முருகப்பெருமான் நிற்பார். சந்நிதிக்கும் முருகனுக்கும் இடையில ஒரு 300 அடி தூரத்துக்கு மேல இருக்கு. கோயிலுக்கு வெளியில நிற்கிறார் முருகப்பெருமான். சந்நிதியில இருந்து வேல் எடுத்து கொண்டு போவார்கள். அம்பாளுடைய சந்நிதியில இருந்து வேல் புறப்படும். புறப்பட்ட வேலை கொண்டு போய் முருகனுக்கு சாத்துவார்கள். சாத்தின 5 நிமிஷத்துல முருகனுக்கு நெத்தியில வேர்க்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பாருங்க, கன்னத்துல வேர்க்கும். அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வேர்க்கும். அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. கோயிலுக்குள்ள வருவாங்க. கோயில்ல ஒரு பளிங்கு மண்டபம், பளிங்கு மண்டபத்துல வைப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வேர்க்கு, தெய்வ யானைக்கு வேர்க்கு, அப்புறம் மண்டபம் எல்லாம் வேர்க்கு. ராத்திரி 9:30 வரைக்கும் இந்த வேர்வை வந்துகிட்டே இருக்கு. சார், பார்த்தாப்புல சொல்றீங்களே அப்படின்னு கேட்கப்படாது. 1969 எனக்கு கல்யாணமான உடனே என் மனைவியை அழைத்து கொண்டு நான் முதல்ல
போன திருத்தலம் சிக்கல் தான். அங்கதான் இந்த காட்சியை பார்த்தேன். அப்போ ஒரு பெரிய பட்டிமண்டபம் நடந்தது. தேப்போ மீனாட்சி சுந்தரனார், காரைக்குடி கம்பன் அடிப்படை கணேசனார், ஆசான் ஞான சம்பந்தம், கீவா ஜெகநாதன், பெரிய பெரிய ஆட்கள் கலந்து கொண்ட பட்டிமண்டபம். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், சத்தியசீலன், அறிவொளி எல்லாரோடையும் நானும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு 1969 சிக்கல்ல கிடைச்சது. இந்த பட்டிமண்டபத்துக்கு வந்தவங்களை ஒரு அறையில கொண்டே உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள்லாம் ஒரு பளிங்கு அறையில உட்கார்ந்து இருக்கிறோம். முருகப்பெருமானை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அந்த அறையில் வைத்தார்கள். எங்களுக்கு எப்படி இருக்கும்? முருகன் எங்க உட்காருவாரோ அந்த இடத்துல எங்களை கொண்டே உட்கார்ந்துட்டாங்க. கண்ணீர் கொட்ட கும்பிட்டோம். பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரான் இருதர் குலக்கனகா சேவல் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வாவா என்று உனை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளருங்களவ குறும்பை முலை வள்ளி கணவா வருகவே. எல்லாம் கண்ணீர் கொட்ட கூப்பிடுறான். கூப்பிட்டா முருகன் வருவானா மாட்டானா? ஓடி வந்து மடியில உட்காருவான். யார் என்ன கூப்பிட்டாலும் ஓடி வந்து உட்காரக்கூடிய கருணை கடல் முருகப் பெருமான். உள்ள வந்து முருகனை வச்சுட்டாங்க. பார்த்தா இந்த கன்னத்துல எல்லாம் வேர்க்குது, நெத்தியில வேர்க்குது. நாங்க பக்கத்துல நின்று பார்க்கிறோம். அதுதான் தமிழும் சைவமும் எங்களுக்கு போட்ட பெரிய பிச்சை. பக்கத்துல நின்று பார்க்கிறோம். அந்த அர்ச்சகர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு ரோஜா பூ எடுத்தார். எடுத்து முருகன் கன்னத்துல அப்படி ஒத்தினார். அந்த வேர்வையை, அந்த வேர்வை ரோஜா பூவில் ஒட்டி கொண்டது. எங்களுக்கு பிரசாதமா கொடுத்தார். ஆளுக்கு ஒரு ரோஜா இதழ் கிடைச்சு. நான் அதை வாங்கிக்கிட்டு வெளியில வந்தேன். வந்த உடனே அப்படியே பளிச்சுன்னு ஒரு தோன்றம் கிடைச்சிது. தயவுசெய்து மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிக்கிறங்க. நன்றி. ஐயா நீங்க தொடர்ந்து பேசுங்க. சரியா இருக்கா? கேக்குதே, நல்லா கேக்குது. ஆமா ஆமா, மன்னித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பேசுங்க, நல்லா கேக்குது. அது நல்லதம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. முருகப்பெருமானுக்கு சாத்தன அந்த ரோஜா இதழ், அதுல அந்த லேசா வேர்வை. நான் வெளியில கொண்டுகிட்டு வந்தேன். வந்து அந்த ஃபேனுக்கு கீழே கொஞ்ச நேரம் நின்னேன். அந்த மண்டபத்துல அந்த ரோஜா இதழுக்கு மேல இருந்த வேர்வை விபூதியா மாறி போச்சு. பளிச்சுன்னு ஒளி தெரியுது அந்த விபூதியில. அர்ச்சகர் சொன்னார், இந்த ரோஜா இதழை சாப்பிடுங்கள். அப்படியே சாப்பிட்டேன். அன்னைக்கு ரோஜா இதழ்ல அந்த விபூதி, அந்த வேர்வை, அதை சாப்பிட்ட புண்ணியம் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. முருகப்பெருமான் பிச்சை போடுகிறான். இதெல்லாம் எங்கே? வேல் வாங்கினதுக்கு அப்புறம் சிக்கலில் நடந்த நிகழ்ச்சிகள். இன்னைக்கும் சொல்லுவாங்க, சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படிம்பாங்க. முடிஞ்சா நீங்க எல்லாரும் இதை கேட்கிறவங்க கந்தர் சஷ்டிக்கு முந்தின நாள் சிக்கல் சிங்கார வேலனை போய் பாருங்க. இப்பவும் வேர்க்குது, ஆண்டுதோறும் வேர்க்குது. 2022 வேர்க்குது. கொரோனா வந்தா என்ன, வராம போனா என்ன, அவனுடைய கட்டளை அது என்னைக்கு நடக்கும், இன்றைக்கும் நடக்கிறது. வேலுக்கு அவ்வளவு மகத்துவம். நான் வேலுண்டு வினையில்லை அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டேன். அதனால என்னுடைய பேச்சு முழுக்க இன்னைக்கு வேலை பற்றித்தான் இருக்கு. உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், என்ன தெரியுமா? முருகன் இல்லாம வேல் இருக்குமா? வேல் இல்லாம முருகன் இருப்பாரா? பதிலு நானே சொல்லுவேன். அவங்க சொன்ன மாதிரி வினாவும் நானே, விடையும் நானே. இப்போ முருகன் இல்லாம வேல் இருக்கும். தனி வேலை வச்சு கும்பிடுவாங்க, வேலை கொண்டு வருவாங்க. வேல் இல்லாம முருகன் இருக்க மாட்டாங்க. முருகனை எங்க பாருங்க, ஒரு வேலாயுதம் கையில இருக்கும், இல்ல சாத்தி இருப்பாங்க. தண்டாயுதபாணியா இருந்தால் வேல் சாத்தப்பட்டிருக்கும். இந்த வேலுன்னா என்ன, எதுக்காக அதை கும்பிடுறோம்? வேல் என்பது ஞானம். நீங்க சிவபுராணம் படிச்சிருக்கீங்க.
திருவாசகம் படிக்கிறீங்க. ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. ஆழ்ந்து அகன்ற நுண்மை அதுதான் வேலாயுதம். ஆழ்ந்திருக்கும், மேலே அகன்றிருக்கும், கீழே நுண்மையாய் நுட்பமாய் இருக்கும். ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, அதுக்கு பேரு ஞான சக்தின்னு பேரு. முருகனுக்கு 3 சக்தி: இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அன்பு அதுதான் இச்சா சக்தி, அவதான் வள்ளியம்மை. கடவுளை அன்போட கும்பிடுறீங்கல்ல, கடவுளை கும்பிடுற பொழுது கண்ணீர் வருது இல்ல, திருப்புகள் படிக்கிற பொழுது மனசு முருகன்கிட்ட ஈடுபடுதா இல்லையா, அந்த அன்புக்கு பெயர் வள்ளியம்மை. முருகனுக்கு அலங்காரம் பண்றோம், முருகனுக்கு அபிஷேகம் பண்றோம், பிரசாதம் கொண்டே வைக்கிறோம், அவன் கோயில சுத்தம் பண்றோம், திருப்பணி பண்றோம். இதுக்கெல்லாம் கிரியைன்னு பேர். அதுதான் தெய்வ யானை. கிரியா சக்தி என்பது தெய்வ யானை, இச்சா சக்தி என்பது வள்ளி, ஞான சக்தி என்பது வேலாயுதம். முருகனுக்கு 3 சக்தி உண்டு: இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அன்போடு வழிபடக்கூடிய அன்பர்கள் வீட்டுக்கு அவன் வருவான். கிரியை செய்தால் அவனுடைய ஆலயத்துக்கு நாம் போக வேண்டும். தெய்வ யானை திருப்பரங்குன்றத்திலே இருக்கிறார், முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே இருக்கிறார். தேவலோகத்திலே இருந்து தெய்வ யானை முருகனை தேடி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தாள். கல்யாணம் திருப்பரங்குன்றத்திலே. தேவயானை என்பது தெய்வ யானை. தெய்வ யானை தான் கிரியைக்கு அடையாளம். நீங்க கோயில்ல போய் நிறைய பணிகள் செய்தால் கடவுளை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள். வீட்டில இருந்தோ கோயிலுக்கு போயோ அன்போடு கண்ணீர் விட்டு திருப்புகள் பாடினார், கண்ணீர் விட்டு திரு அலங்காரம் கந்தர் அலங்காரம் பாடினார், கந்தர் அனுபூதி பாடினார், அன்போடு அவனிடத்திலே ஈடுபட்டால், பக்தியோடு கண்ணீர் விட்டால் முருகன் உங்களை தேடி வருகிறான். தெய்வ யானை திருப்பரங்குன்றத்திலே முருகனை தேடி வந்தாள். கிரியா சக்தி. வள்ளி நாச்சியார் இருந்த வள்ளிமலைக்கு முருகன் அவளை தேடி போனான். அதனாலதான் அவள் இச்சா சக்தி. இப்போ ஒரு ஆட்சி ஒரு பாட்டு பாடினாங்க. பாதி மதி நதி போது மணிசடை நாதன் அருடைய குமரேசா, பாது கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவானா. பாகு கனிமொழி மாது குறமகள், கனிமொழியாக வார்த்தைகளை தரக்கூடியவள். புரிஞ்சுக்கிடுங்க, கனிமொழிங்கிற வார்த்தை திருப்புகளிலே இருந்துதான் எடுக்கப்பட்டது. பாதி மதி நதி போது மணிசடை நாதன் அருளிய குமரேசா, பாது கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளா. வள்ளிநாச்சியாருடைய பாதங்களை முருகப்பெருமான் வருடினான் அப்படின்னு பாடுறார் அருணகிரியார். வள்ளினா யாரு? ஒரு பொண்ணா? பொண்ணுடைய பாதத்தை வருடினான்னு அர்த்தமா? இல்ல. வள்ளிங்கிறது அன்பு, வள்ளிங்கிறது இச்சா சக்தி. அன்போடு வழிபடக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்கும் வள்ளின்னு பேரு. அவனுக்கு கோயில் திருப்பணி பண்றவங்க, அவனுக்கு அலங்காரம் பண்றவங்க, அபிஷேகம் பண்றவங்க, பிரசாதம் கொண்டே வைக்கிறவங்க, இதுக்கெல்லாம் கிரியைன்னு பேரு. இவங்களுக்கெல்லாம் தெய்வ யானைன்னு பேரு. அவனிடத்திலே இருந்து ஞானம் பெற்றால் அந்த ஞானத்துக்கு வேலாயுதம். ஞானம் இல்லாமல் கடவுளை அடைய முடியாது, கடவுள் இல்லாமல் ஞானம் வராது. அதனாலதான் முருகன் வேலாயுதத்தோடு காட்சியளிக்கிறான். அந்த வேலுக்கு ஞானம்னு பேர். இப்ப நான் 2 நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல போறேன், மனசுல வச்சுக்கிறது. முதலாவது நிகழ்ச்சி திருப்பரங்குன்றத்தில் 2030 வருஷத்துக்கு முன்னால ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அந்த காலத்திலே நக்கீரர்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள்னா இந்த திருவிளையாடல் புராணம், அந்த சினிமா படம் பார்த்திருப்பீங்க. திருவிளையாடல்ல ஒரு நக்கீரர் வருவார். அதாவது பாட்டெழுதி புகழ் பெற்றவர்களும் உண்டு, குறை கண்டுபிடித்து புகழ் பெற்றவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்த நக்கீரர் மதுரையிலிருந்து புறப்பட்டு போறார். போற பொழுது திருப்பரங்குன்றத்துக்கு போறார். திருப்பரங்குன்றத்திலே ஒரு குகைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய பாறை. அந்த பாறையிலே நக்கீரர் உட்கார்ந்திருக்கிறார்.
பாறையில உட்கார்ந்து நக்கீரர் வழிபாடு செய்கிறார். பூஜை பண்ணாம சாப்பிட மாட்டார். அன்னைக்கு பூஜை பண்றார். பூஜை பண்ற போது என்னாச்சு, அந்த பாறைக்கு முன்னால ஒரு பெரிய சுனைனா நீர்த்தேக்கம், அதாவது மலையில உள்ள சின்ன கிணறு மாதிரி கிடக்கும், அதுக்கு பேரு சுனைன்னு பேர். சுனையில மேல இருந்து ஒரு இலை விழுந்தது. இந்த விழுந்த இலை இருக்க பாதி தண்ணியில விழுந்தது, மீதி தரையில விழுந்தது. இந்த நக்கீரர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கு. வாய் பாட்டு பாடுது, கண்ணு அங்க போயிடுச்சு. வேடிக்கை என்னன்னு கேட்டா, இந்த தண்ணீர விழுந்த இலை ஒரு மீனாக மாறி கீழே இழுக்குது. தரையில விழுந்த இலை ஒரு பறவையாக மாறி மேல பறக்க பார்த்தது. இது ஜெயிக்கும். சிவபூஜையா நடக்கும். சிவபூஜையை பாதியில விட்டுட்டார். அட, கீழே மீன் இழுக்குது, பறவை மேல பறக்க பார்க்குது. பறவை ஜெயிக்குமா, மீன் ஜெயிக்குமா? தக் ஆஃப் வார். எப்படி இருக்கும்? சிவபூஜையை விட்டுட்டார் நம்ம நக்கீரர். அப்படியே பார்த்தாரா, ஒரு பூதம் அவரை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த பூதத்துக்கு பேரு தெரியுமா? கற்கி முகின்னு பேரு, பெண் பூதம். அதுக்கு அந்த காலத்துல சாபம் என்ன தெரியுமா? சிவபூஜைய இந்த மாதிரி பாதியில விட்டவங்க. சிவபூஜை பண்ற பொழுது மனச வேற இடத்தில் செலுத்தியவர்கள். 1000 பேர் கிடைச்சா அந்த பூதத்துக்கு காலம் வர டிஃபன். இது எப்படி இருக்கும்? அது காலங்காலமா காத்து கிடக்கு. ஒவ்வொருத்தனா குடிக்குது. இந்த சிவபூஜை பண்ற பொழுது புத்தி மாறி போனவங்களை குடிச்சுக்கிட்டே வருது. இதுவரைக்கும் 999 பேரை கொண்டு போய் குகையில அடைச்சு விடுச்சு. இன்னைக்கு 1000வது ஆள் கிடைச்சா பூதத்துக்கு காலம் வர சாப்பாடு. இந்த நக்கீரர் மாட்டிக்கிட்டார். எதை பார்த்தார்? பறவைய பார்த்தார், மீனை பார்த்தார். அது என்னங்க, பறவையும் மீனும்? பறவை மேல பறக்க பார்க்குது, மீன் கீழே இழுக்க பார்க்குது. நம்மள ஆண்டவனை நோக்கி நல்ல சிந்தனை இழுக்குது. அதுதான் பறவை. நம்ம வாழ்க்கை, நம்முடைய கஷ்டங்கள், நம்ம பண்ற தப்பு தண்டா திண்டுமுள்ளு இதெல்லாம் கீழே இழுக்குது. அதுதான் அந்த மீன். நம்ம இதுல மாட்ட போறோமா, அதுல மாட்ட போறோமா, இந்த வாழ்க்கையா அந்த வாழ்க்கையா நமக்கு தெரியல. இதத்தான் ஒரு அடையாளமா அப்படி காமிச்சது. இக வாழ்க்கை பர வாழ்க்கை. இவர் பார்த்தாரா, மனசு மாறிடுச்சா, பூதம் இவரை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த காலத்துல பூதத்துக்கு சிவபூஜை பண்ற பொழுது மனச பாதியில விட்டவங்க கிடைக்கிறதுக்கு அத்தனை வருஷம் ஆயிருக்கு. இப்ப நம்ம பக்கத்துக்கு வந்தா ஒரு நாளைக்கு 1000 பேர் குடிக்கலாம். சிவபூஜைய பாதியில விட்டவங்க. நம்ம பூஜை பண்றோம். எங்க ஊர்ல ஒருத்தர் செல்ல பக்கத்துல வச்சுக்கிட்டே பூஜை பண்ணுவார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட. இந்த செல் அடிக்கும். செல்ல எடுப்பாரு. நமக்கு தான் உயிரே செல்லுல தானே இருக்கு. செல்ல எடுப்பாரு. எடுத்து நான் பூஜை பண்றேன், அப்புறமா பேசுறேன் வச்சிருவார். இப்ப பாட்டு தொடரும். கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன். 2வது முறை அநேக முறை அடிக்காது. இப்பவும் சொல்லுவார், நான் பூஜை பண்றேன் அப்புறம் பேசுங்கோ. சிவபுராணம் மொத்தம் 95 வரி. 90 முறை செல் அடிச்சிருச்சு. அவர் என்னத்தை பண்ணுவார்? சிவபெருமான் கேட்கிறாரு, ஏண்டா நீ போன் பண்ணனியா, பூஜை பண்ணனியா? கேட்பாரா இல்லையா? நமக்கு மனசு ஓடுது, வாய் பாடிக்கிட்டே இருக்கும், மனசு எங்கேயோ மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அப்படித்தான், உங்களுக்கு அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான், அருணகிரியாருக்கும் அப்படித்தான். சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி அப்படின்னு அருணகிரியார் அவரையே திட்டிக்கிறார். முருகன்ற மனச 1/2 நிமிஷம் கூட வைக்க முடியலையே, வாய் பாடுது, மனசு எங்கேயோ போய் மேயுதே. அது மாதிரி நக்கீரர் மனச கொஞ்சம் மேய விட்டார். பூதம் தூக்கிடுச்சு. பூதத்துக்கு என்ன பேரு சொன்னேன்? கற்கி முகின்னு பேரு சொன்னேன். பெண் பூதம் தூக்கிட்டு போய் குகையில தள்ளிடுச்சு.
குகையில 1000 பேர் இவரை சேர்த்து எல்லாரும் திட்டுறான். இது வரைக்கும் பூதம் எங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டுது, ஏன் அது சாப்பிடுறது? நாங்க நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு பாவி நீ வந்துட்டியே, நீ 1000ஆவது ஆடு. பூதம் குளிக்க போயிடுச்சு, குளிச்சுட்டு வந்தா நம்ம 1000 பேரும் பூதத்துக்கு சாப்பாடாயிடுவோம். எல்லாம் திட்டுறாங்க நக்கீரனை. நக்கீரர் என்ன செய்வார்? வேலை நினைச்சுட்டார். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். இப்ப நான் முருகா 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 முருகான்னு ஒரு தரம் கூப்பிட்டா போதுமா, மடியில வந்து உட்காருவான். அந்த காலத்துல ஒரு ராஜா தேர்ல போனார். தேர்ல போற பொழுது ஒரு கண்ணுக்குட்டி குறுக்களை புகுந்து செத்து போச்சு. ஐயோ பாவம். நேர ரிஷி வீட்டுக்கு வந்தார் முனிவர். முனிவர் வீட்டுக்கு ராஜா வந்துட்டார். அந்த முனிவர் குளிக்க போயிட்டார். முனிவருடைய மகன் அங்கே இருக்கிறான், ஒரு 18 வயசு பிள்ளை. ராஜா அவன்கிட்ட வந்தார். நான் தேர்ல வந்தேன், குறுக்கல ஒரு கண்ணுக்குட்டி புகுந்து இறந்து போச்சு, இந்த பாவம் எனக்கு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது இத நான் மாத்தணும், நீ எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லு. அவன் என்ன சொன்னா, முருகான்னு 3 தடவை சொல்லிடலாம் அந்த பையன். இந்த ராஜா என்ன பண்ணாரு? முருகா 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 கண்ணீர் கொட்ட 3 தடவை சொன்னார். உன் பாவம் சரியா போச்சு போன்ட்டான். ராஜா போயிட்டார். முனிவர் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தார். என்னடா தேர் தடம் தெரியுது, ரோட்டுல மண் பாதை, தேர் தடம் தெரியுது. யாரு வந்தா? மகாராஜா வந்தார். என்ன சொன்னார்? கண்ணுக்குட்டி உள்ள புகுந்து இறந்து போச்சா, அதுக்கு பரிகாரம் கேட்டார். நீ என்ன சொன்ன? 3 தரம் முருகான்னு சொல்லுன்னு சொன்னேன். அட பாவி கெடுத்தியே, முட்டாளே, உனக்கு அறிவு இருக்கா? யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? யாரு கேட்கிறா? முனிவர் கேட்கிறாரு. பிள்ளைக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. என்னடா நம்ம அப்பா இப்படி கேட்கிறாரு, தவம் பண்றவரு, முருகனை குறிச்சு தவம் பண்றவரு இப்படி கேட்கிறாரே. அப்படி பாக்குறான். ஏண்டா முட்டாளே, முருகான்னு ஒரு தரம் சொன்னாலே பாவம் போயிடுமே, நீ 3 தரம் சொல்லுன்னு இருக்கியே, எந்த மாத்திரையும் மருந்து குறிப்பிட்ட டோஸ் தாண்டா சாப்பிடணும், ஓவர் டோஸ் சாப்பிடப்படாதடா. 3 முறை முருகான்னு சொல்ல வேண்டாம், ஒரு தரம் முருகான்னு சொன்னால் போதும். முருகா என ஓர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள் போனே. திருப்புகள். முருகா என ஓர் தரம் ஓதடியார். முருகான்னு ஒரு தரம் சொன்னா போதும், நீ 3 தரம் சொல்ல சொல்லிட்டே. மருந்து ஓவர் டோஸ். டாக்டர் நமக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுன்னா ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும், பாட்டிலோட சாப்பிடக்கூடாது. முருகா என ஓர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே. முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூருரமேல் விடும் வேளா. திருப்புகள் பாடுகிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரு தரம் முருகான்னு சொன்னா ஐயா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். உங்க முகம் சரியா தெரிய மாட்டேங்குது. வெளிச்சம் உங்களுக்கு முன்னால இருந்தா நல்லா இருக்கும், இல்லாட்டினா திரைச்சியில இருக்குன்னா அதை இழுத்து விட சொல்லுங்க. திரைச்சியில இழுத்து விட்டுமா, இல்லாட்டினா முன்னுக்கு அவங்க முன்னால கொஞ்சம் லைட்டு போடுற மாதிரி. ஏன்னா அவங்க முகம் சரியா தெரியலமா. குறுக்கிட்டதுக்கு மன்னிக்குமா. நல்லா ஃபுல்லா இழுத்து விட்டுறோம்மா. இப்ப சரியா? இப்ப நல்லா தெரியுது ஐயா. முருகா முருகா முருகா. நன்றி. தொடரலாமா? திருமுகம் அழகாக இருக்குது. தொடரலாம். முருகா முருகா. அம்மா அந்த முகம் அப்படித்தான் தெரியும், நீங்க எவ்வளவு வெளிச்சம் வச்சாலும் அப்படித்தான். இல்ல இல்ல, இப்ப நல்லா பளிச்சுன்னு தெரியுது. முதல்ல முருகா 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 முருகா. நம்ம நக்கீரர்கிட்ட இருக்கிறோம். திரு நக்கீரர் குகைக்குள்ள இருக்கார். முருகா 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 திருமுருகாற்றுப்படைன்னு பாடினார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னால. திருமுருகாற்றுப்படைன்னா என்ன? முருகனை பற்றி ஆற்றுப்படுத்தக்கூடியது. அது என்ன நம்ம நினைக்கிறோம், 6 படை வீடு, 6 இடத்துல அவர் சண்டை போட்டாருன்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம தான் சண்டை போடுறோம், அஞ்ஞானத்தோடையும் அறிவில்லாமையோடையும் நம்ம தான் சண்டை போடுறோம். 6 படை வீடுன்னா என்ன தெரியுமா? ஆற்றுப்படுத்தக்கூடிய இடம். 6ன்னா வழின்னு அர்த்தம். அந்த காலத்துல
காடுகள்ல ஆறு ஓடுமா. ஆறு ஓடின பாதை பூரா ஆத்து தண்ணி வத்தினப்புறம் நல்ல பாதையா மாறிடுமா. அதனால பாதைக்கே ஆறுன்னு பேர். தமிழ்ல ஆறுன்னா வழின்னு அர்த்தம். அந்த காலத்துல முருகன் கிட்ட பரிசு வாங்கின ஒரு அடியார் ஒரு புலவரை பார்த்து, உனக்கு வறுமை இருக்கா, முருகன் கிட்ட போ, அவன் பரிசு கொடுப்பான், கேட்டதை கொடுப்பான், நினைச்சதை வாங்கலாம், அவங்கிட்ட போன்னு சொல்றார். இதான் ஆற்றுப்படுத்துவது. ஆற்றுப்படுத்துவதுன்னா வழிகாட்டுவதுன்னு அர்த்தம். இந்த புலவன் கேட்கிறான், அந்த முருகன் எங்கே இருப்பாரு? முருகன் தானே, திருப்பரங்குன்றத்துல போய் பாரு. அங்க பார்க்க முடியலன்னா திருச்செந்தூர்ல போய் பாரு. அங்கேயும் முடியலன்னா திருவாவினன்குடி, பழனிக்கு கீழ்ப்பகுதி, திருவாவினன்குடியில போய் பாரு. அங்கேயும் முடியலன்னா திருவேரகம் சுவாமி மலையில போய் பாரு. அதுவும் முடியலன்னா நேர திருத்தணிக்கு போ, குன்றுகளுக்கெல்லாம் போ, மலைகளுக்கெல்லாம் போ, அங்கெல்லாம் பாரு. அங்கேயும் முடியலன்னா சோலைகள்ல இருப்பார், அங்கெல்லாம் பாரு. இதான் திருமுருகாற்று படை. 6 இடத்துக்கும் அவனை அனுப்பி, முருகன் எங்கே இருப்பார்? 6 இடத்திலே இருப்பார், போய் பாரு. பார்த்தால் உனக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கொடுப்பார் அப்படின்னு சொன்னது திருமுருகாற்று படை. முருகனை வாயார பாடினது எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்னால, இன்னைக்கு நேத்து இல்ல. தமிழ் கடவுள் முருகன். நற்றிணையிலே முருகனை பத்தி பாட்டுது. குறுந்தொகை கடவுள் வாழ்த்து செய்யுள் முருகனை பாடுகிறது. 10 பாட்டில் முதலாவதாக வைக்கப்பட்டது திருமுருகாற்றுப்படை. மாலை மார்ப நூலறி புலவர் செருவில் ஒருவர் ஒருவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவ மைந்தர் ஏரே வேல்களு தடக்கை சால்பெருஞ் செல்வர் குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவர் அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக. இதெல்லாம் திருமுருகாற்றுப்படை. முருகனை அப்படி பாடுறார் நக்கீரர். இப்ப பாடினாரா? 6 பட வீட்டையும் பாடிவிட்டார். பூதம் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. 1000 பேரையும் சாப்பிட போகுது திருப்பரங்குன்றத்து குகை. முடிக்கிறார் பாட்டை. கடைசி பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலைங்கிறது அழகர் கோயில். கீழே கல்லழகர், மேலே கந்த பெருமான். பழமுதிர் சோலையில ஒரு பெரிய அருவி கொட்டுது. அதுக்கு நூபுர கங்கைன்னு பேர். அந்த அருவி தண்ணீர் அற்புதமான தண்ணீர். கல்லழகருக்கு அந்த தண்ணியினாலதான் அபிஷேகம், வேற அபிஷேகமே கிடையாது. கல்லழகர் எங்கேயாவது ஊருக்கு போனா அவர் மதுரைக்கு வருவார். அழகர் ஆத்தில இறங்குறதுக்கு மதுரைக்கு வருவார். 21 கிலோமீட்டர் வந்தா அவர் குளிக்கிறதுக்கு நூபுரகங்கை தண்ணி பின்னாலே வரும். வேடிக்கை பார்த்தீங்களா? எந்த ஊருக்கு போனாலும் அழகருக்கு அபிஷேகம் சொந்த ஊர் நூபுரகங்கை தான். ஏன் தெரியுமா? அழகர் விக்கிரகம் ஒரு தங்க விக்கிரகம். அதுக்கு அபரஞ்சி பொன்னுன்னு பேர். தங்கத்துல பல வகை, அதுக்கு பேரு அபரஞ்சி பொன். அபரஞ்சி பொன் விக்கிரகத்துக்கு நூபுரகங்கை தீர்த்தத்தினாலே அபிஷேகம் பண்ணனாத்தான் அது தங்கமா ஜொலிக்கும். வேற தண்ணீரை ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டா கருத்து போகும். பொன்னிறமா இருக்கிற அழகர் என் நிறமா மாறி போயிடுவாரு. இதுக்காக என்ன பண்றாங்க? அங்கே இருந்து நூபுரகங்கை தீர்த்தம் வரும். இருங்க, இந்த நூபுர கங்கை மேலிருந்து விழக்கூடிய அருவி. நம்ம திருமுருகாற்று படையில கடைசியில இந்த அருவியை பாடுகிறார் நம்ம நக்கீரர். பாடுற பொழுது இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனேன்னு முடிச்சார். கிழவன்னா யாரு? ஒண்ணு வயசானவன் அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சொந்தக்காரன் அர்த்தம். உரிமையாளனுக்கு கிழவன்னு பேரு தமிழ்ல. இவரு தமிழுக்கு உரிமையாளவன், தமிழ்நாட்டுக்கு உரிமையாளன் அப்படின்னு கிழவோனேன்னு பாடினாரா. அவன் அங்கே இருந்து விளையாடிட்டான். அசரீரி வாக்கு முருகன் சொல்கிறான், நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். அவன் என்னைக்கு கிழவனாகிறது, இவருக்கு என்னைக்கு அருள் செய்கிறது? அப்படியே தவிச்சு போனார் நக்கீரர். பூதம் வந்துருச்சு, கதவு கிட்ட வந்தாச்சு. இப்ப என்ன செய்யலாம்? முருகா
குன்றம் எரிந்தாய் குறை கடலில் சூதடிந்தாய் புந்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இளையாய். அதான் முக்கியம். என்றும் இளையாய். நீ கிழவன் இல்லை, நீ என்னைக்கு இளமையானவன். குன்றம் எரிந்தாய் குறை கடலில் சூதடிந்தாய் புந்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இளையாய். அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. முருகன் வேலாயுதத்தை அப்படி தூக்கிட்டார். வீரவேல் தாரைவேல் விண்ணோ கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை. வேலே துணை பாடினாரா? வேலாயுதம் பாஞ்சுது, அந்த பூதம் விழுந்தது. இதெல்லாம் எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னால நக்கீரர் திருமுருகாற்று படையில் அந்த வேலாயுதத்தை பாடினார். அந்த வேலாயுதம் பூதத்தை வதைத்தது. வேலுண்டு வினையில்லை. நம்ம வினை செய்யறோம், நல்வினை தீவினை ரெண்டும் பண்றோம், ரெண்டுக்கும் பலன் உண்டு. வேலை வழிபட்டால் நமக்கு வினை நம்மை விட்டு போய்விடும். நம்ம திருவாசகம் படிக்கிறோம்ல, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அந்த வினையெல்லாம் ஓயணும்னா வேலாயுதத்தை பிடிச்சுக்கணும். அதனாலதான் வேலுண்டு வினையில்லைன்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன். பழனிக்கு இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 400 வருஷமா பாத யாத்திரை பண்றாங்க. 1598 இருந்து இந்த பாத யாத்திரை நடக்குது. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தேவகோட்டையில இருந்து பழனி. தேவகோட்டை, காரக்குடி, பள்ளத்தூர், அரிமளம், கானாடு காத்தான், கோட்டையூர், செட்டிநாட்டு அத்தனை ஊரும் எல்லா காவடியும் குன்னக்குடிக்கு வந்துடும். குன்னக்குடியில இருந்து புறப்பட்டு பாத யாத்திரை போவாங்க. 5000 பேர் 6000 பேர் நடந்து போவாங்க. பின்னாலே ஒரு 500 கார் அது பாட்டுக்கு பின்னால வரும். யாரும் கார்ல ஏற முடியாது, நடந்துதான் போகணும். பஸ்ல போனா அவனை நோக்கி நம்ம போறோம். பாத யாத்திரை பண்ணனா அவன் நம்மளை நோக்கி வர்றான். இத்தனை பேரும் போவாங்களா? இத்தனை காவடி. இந்த வருஷம் 400 காவடி போயிருக்கு தைப்பூசத்துக்கு. அத்தனை காவடி நடக்கும். அவ்வளவு பெருமக்கள் நடப்பார்கள். இவ்வளவு பேருக்கும் துணை எதுங்கிறீங்க? சாமியாடி செட்டியார், அருளாடியார், பழனியப்ப செட்டியார், கண்டனூர், அவர் ஒரு சின்ன வேலாயுதத்தை கொண்டு விட்டு போவார். அதுக்கு பேர் ரத்தினவேல்னு பேர். தேவகோட்டை நயனப்ப செட்டியார் குடும்பத்தார் அந்த ரத்தின வேலை அந்த காலத்தில் செய்து வைத்தார்கள். அந்த ரத்தின வேல் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கும், ஒரு விபூதி பையோட இருக்கும். கொஞ்சம்தான் நமக்கு தெரியும். அந்த வேலை வெளியில எடுத்தா 15 மூட்டை அரிசி சாப்பாடு போடணுமா. அதுக்காக மலையில போய்தான் எடுப்பாங்க. அந்த வேலுண்டு வினையில்லை, அந்த வேல் தான் துணையா போகும். யார் துணை? முருகன் துணை. அவனுடைய வேல் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, வள்ளி உண்டு மயக்கம் இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வேலுக்கு அவ்வளவு மரியாதை. இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். திருப்பரங்குன்றத்தை தொட்டேன், இப்ப திருத்தணிக்கு போறோம். நம்ம எல்லாம் இருந்த இடத்துல இருந்தே முருகனை வழிபாடு பண்றோம். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில முன்னாலே முருகன் வள்ளி தெய்வ யானையோட காட்சி கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமா மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொடி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செப்பேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. நம்ம படிச்சது பூரா முருகனுக்கு சமர்ப்பணம். நம்ம பேச்சு அவனுக்காக, நம்முடைய அறிவு அவனுக்காக. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் என்பது கந்தர் அனுபூதி. எல்லாம் முருகன் திருவடிகளில் சமர்ப்பணம். திருத்தணி, அதுக்கு செருத்தணின்னு பேர். செருன்னா சண்டை. சண்டை இல்லாத இடம் திருத்தணி. வீட்டுல சண்டை இருக்கா? ஆமா சார். வீட்டுக்காரரோட சண்டையா? ஆமா சார். பிள்ளைகள் சண்டை போடுதா? ஆமா சார்.
கவலைப்படாதீங்க, திருத்தணி முருகனை கும்பிடுங்க, எல்லா சண்டையும் தீர்ந்து சமாதானமாகிவிடும். செருத்தணிந்த இடம் திருத்தணி. திருத்தணியிலே ஒரு அம்மையார். பொதுவாவே ஆண்களை விட பெண்களுக்கு பக்தி அதிகம். இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்லவா, உடம்பினாலே ஆணாயிருந்தாலும் மனதளவிலே பெண்ணாக மாறினால் தான் ஆண்டவனை சென்று அடைய முடியும். பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய பணிவு, பெண்ணுக்குரிய அடக்கம், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆண் கூட ஆண்டவனை அடையலாம். மாணிக்கவாசக சுவாமி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு திருவாசகம் பாடினார். அப்பர் சுவாமி தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டு முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள்னு பாடுவார். சுந்தரமூர்த்தி சுவாமி தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டு பறக்குமென் கிள்ளைகாள் பாடுமென் பூவைகாள் அப்படின்னு திருவாரூர் பெருமான் கிட்ட ஒரு காதலியாக மாறி தூது அனுப்புவார். சம்பந்த சுவாமி மொத பாட்டிலேயே கடவுள் என் உள்ளங்கவர் கல்வனுப்பன், உள்ளத்தை கவர்ற கல்வன்னு யாரு சொல்லுவா? காதலி தானே சொல்லுவா காதலனை பத்தி. அந்த மாதிரி ஞானசம்பந்த சுவாமி மொத பாட்டிலே சொல்லுவார், தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். அப்போ இந்த அடியார்கள் அத்தனை பேரும் சைவத்தில மட்டுமில்ல, வைணவத்திலே நம்மாழ்வாருக்கு பேரு தெரியுமா? நம்மாழ்வாருக்கு பேரு பராங்குச நாயகி. திருமங்கை ஆழ்வாருக்கு பேரு பரகால நாயகி. நாயகின்னா என்ன அர்த்தம்? மனைவி. மனசளவிலே பெண்ணாக மாறினால்தான் ஆண்டவனை சென்று அடைய முடியும். திருத்தணியிலே ஒரு அம்மையார் ராத்திரிக்கு ராத்திரி மலை ஏறி கோயில்ல கும்பிடுவாங்க. இப்போ திருத்தணி மலை ரொம்ப சௌரியமா இருக்கு. அந்த காலத்துல காரெல்லாம் போக முடியாது. இன்னைக்கு திருத்தணி மலைக்கு கார்ல போகலாம், சந்நிதி வரைக்கும் போகலாம். ரொம்ப பேரு சந்நிதிக்கு போறாங்க, ஹலோ முருகா ஹவ் ஆர் யூ, அவர் அங்கே இருந்து ஐ ஆம் ஓகே திரும்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பக்கத்துல நின்னு பார்க்கலாம் போல இருக்கு. அந்த காலம் அப்படி கிடையாது. காட்டுபடி மலைப்பாதை, பாதையில போகணும். இந்த அம்மையார் அந்த காலத்திலே காட்டு வழியில் அந்த மலைப்பாதையில் சென்று முருகனை கும்பிடுவார்கள். தினந்தோறும் ராத்திரிக்கு கும்பிடுவாங்க. அர்த்தஜாம பூஜை பார்ப்பாங்க. பள்ளியரை பார்த்துட்டு கும்பிட்டு வருவாங்க. வர்ற பொழுது இந்த வெத்திலை போட்டுக்கிட்டே வருவாங்க. கோயில் பிரசாதம் வெத்திலை. சரி, ஒரு திருடன் பார்த்துட்டான். இந்த அம்மா கழுத்து நிறைய வைர மாலை, வசதியான குடும்பம். ஒரு திருடன் பார்த்தான், இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த அம்மாவை ஒரு படி பண்ணி விடணும். கழுத்துல இவ்வளவு வைரம் இருக்கே, ஒரே வெட்டா வெட்டி விட்டு வைரத்தை எடுத்துக்கிட்டு போகணும். தீர்மானம் பண்ணிட்டான். அன்னைக்கு நல்ல அமாவாசை, கும்மிருட்டு, திருடனோ கருப்பு நிறம். இந்த அம்மா அங்க இருந்து என்னமோ வாயில சொல்லிக்கிட்டே வர்றாங்க, வெத்தில போட்டுக்கிட்டே வர்றாங்க. திருடன் இங்க ஒளிஞ்சு நிக்கிறான், ஒரு பாறைக்கு பின்னால நிக்கிறான். முரட்டு அறிவாள், நம்ம ஊர் கருப்பண்ணசாமி வச்சிருப்பாரு பாருங்க, அது மாதிரி பெரிய அறிவாள் வச்சுக்கிட்டு தயாரா நிக்கிறான். இந்த அம்மா வந்த உடனே ஒரே போடணும், கழுத்து நகை எடுக்கணும். அறிவாளை ஓங்கிட்டான். அந்த அம்மா கிட்டத்துல வந்துட்டாங்க. ஓங்கினவன் வெட்ட போறான். இவன் நெஞ்சில என்னமோ விழுந்தது. அப்படியே மயங்கிட்டான், கீழே சாஞ்சிட்டான். அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. இவன் இருட்டுக்குள்ள நிக்கிறான். அந்த அம்மா அது பாட்டுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டே போயிடுச்சு. என்ன சொல்லுது தெரியல. அது அந்த அம்மாவுக்கு தெரியும், முருகனுக்கு தெரியும். இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் மயங்கி விழுந்துட்டான். காலம் வர சூரியன் வந்ததுக்கு அப்புறம் முழிக்கிறான், பாக்குறான். நேற்றுக்கு வெட்ட போனேன், அந்த அம்மாவை என்னமோ என் நெஞ்சில பாஞ்சுது, என்னன்னு புரியல, விழுந்துட்டேன். என்ன நெஞ்ச பாக்குறான், ஒரு வெத்தில காம்பு. இந்த வெத்தில காம்பு விழுந்தா நான் விழுந்துட்டேன், நான் எவ்வளவு பெரிய உடம்பு, விழுந்துட்டனே, என்னமோ இருக்கு தெரியல. அந்த அம்மா என்னமோ சொல்லிக்கிட்டே போனாங்களே. நேர அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், விசாரிச்சு காலில் விழுந்துட்டேன். அம்மா மன்னிச்சுக்கிடுங்க, நேற்று உங்களை வெட்ட வேணும்னு நினைச்சேன். அறிவாளை கொண்டுகிட்டு நின்னேன்.
உங்க என்னமோ என் நெஞ்சில விழுந்தது, மயங்கி விழுந்துட்டேன். இந்த காலையில பார்த்தா இந்த வெத்தில காம்பு கிடக்கம்மா, அது எப்படிம்மா ஒரு வெத்தில காம்பு விழுந்து நான் விழுந்துட்டேன். அந்த அம்மா சிரிக்கிறாங்க, நீ எங்கப்பா நின்னு? நான் அந்த 3வது திருப்பத்துல பாறைக்கு பின்னால நின்னேன். அப்படியா, இது முருகன் திருவிளையாடல். என்னம்மா சொல்றீங்க? நான் அங்கே இருந்து வர்ற பொழுது திருமுருகாற்றுப்படை பாராயணம் பண்ணிக்கிட்டே வருவேன். தெருவுல போற பொழுது அந்த அம்மா சும்மா போகாதான், முருகன் பாட்டு ஏதாவது பாடிக்கிட்டே போகுமா. உலகம் உவப்ப வல நேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன் விளங்க விருளி. இது ஒரு திருமுருகாற்றுப்படை. நான் அந்த காலத்துல உட்கார்ந்து பாடம் பண்ணினேன். அருமையான நூல். அந்த அம்மா என்ன பண்றாங்க, பாடிக்கிட்டே வந்தாங்களா. இவன் நின்ன இடத்துக்கு வர்ற பொழுது வாயில ஒரு வார்த்தை வந்துருச்சு. திருமுருகாற்றுப்படையில உள்ள ஒரு தொடர் என்ன தெரியுமா? சூரிலை தடிந்த சுடர் முதல் நடுவேல். ஓ, இன்னும் கூட தெளிவா சொல்றேன். சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல். அதான் பாட்டு. சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல். சூரனை மாய்த்த ஒளி வீசக்கூடிய இலை போல் இருக்கக்கூடிய வேல் அப்படின்னு வாயில வந்துருச்சு. சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல். வேல்னு வாயில வார்த்தை வர்றதுக்கும், இந்த அம்மா வெத்தில போட்டுக்கிட்டே வந்தாங்களா, வெத்தில காம்ப கிண்டி அப்படி போடுறதுக்கும், வெத்தில காம்பு அவன் நெஞ்சில விழுகிறதுக்கும், வேல் போல அது மாறி அவனை சாய்த்ததுக்கும் தொடர்புண்டு. காலில் விழுந்துட்டாமே, அம்மா இந்த வேலாயுதத்துக்கு அவ்வளவு மகிமையா? நான் இன்னுமே தப்பு பண்ண மாட்டேன் தாயி, நான் முருகனை கும்பிடுறேன், வேலுண்டு வினை இல்லை, என் வினை போய்விட்டது. நானா கிருபானந்த வாரியார் சுவாமி இந்த வரலாற்றை பேசுகிறார். வேலுக்கு அவ்வளவு மரியாதை. மகாகவி பாரதியார் பாட்டு கேட்டிருக்கீங்களா? முருகனை பாப்பார், முருகன் மேல அவருக்கு அவ்வளவு காதல். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு முறை சென்னையில திருவி கல்யாண சுந்தர முதலியார் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல ஒரு அழகான முருகன் படத்தை வாங்கி வச்சார். 1919 பாரதியார் மறைகிறதுக்கு 2 வருஷம் முன்னால. இப்ப நமக்கு இப்ப 100 வருஷம் முன்னால 1919 பாரதியார் உள்ள வர்றார். அந்த அழகான முருகனை பார்க்கிறார். திருவி கல்யாண சுந்தர முதலியார் இந்த முருகனை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. அவ்வளவுதான், நினைச்ச உடனே பாட்டு வந்துச்சு. முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேல் உடனே வருவாய். எதோட வருவாய்? வடிவேல் உடனே வருவாய். தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். அடேங்கப்பா, முருகன் பாட்டுக்கிட்டா இத்தனையா கேட்கிறது. தருவாய் என்னென்ன கேட்கணும்? தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். பாட்டு இவ்வளவு கொட்டுது. அடுத்த பாட்டு வருது. சுருதி பொருளே வருக, துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா முருகா முருகா. வேல் தங்க வருது, கவலையை தீர்ப்பது வேல் அப்படின்னு பாடினாரா. கடைசி பாட்டுக்கு வர்றார். குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம். தொழிலை கொடு செய்கிறேன், சம்பளத்தை கொடு வாங்கிக்கிறேன், நான் கேட்டதெல்லாம் நீ வச்சுக்க, எனக்கு வேண்டாம். 2 வேலையை கொடு செய்கிறேன், கூலியை கொடு வாங்கிக்கிறேன், போதும் போ. முருகன் அவருக்கு அருள் புரிந்தான். வேல் வேல் வேல். இன்னும் ஒண்ணு சொல்றேன். அதுல ஒரு முறை அவர் பாடுறாரு. வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். வேல் எப்படி வருதான்? துள்ளி வருதான், ரொம்ப வேகமாக வருகிறது. வீட்டில் வேலை வழிபட்டால் எல்லா தீமைகளும் போய்விடும், பகை நமக்கு வராது, நன்மை வரும். மகான் அரவிந்தருடைய சிஷ்யைக்கு பேரு மீரா அல்பாசான்னு பேரு. பாண்டிச்சேரியில மதர்ன்னு சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க. அவங்க பிரெஞ்சுக்காரி. மீரா அப்படின்னு இப்ப சுருக்கமா சொல்லுவாங்க. எல்லாரும் மதர்ன்னு கும்பிடுவாங்க.
அவங்க 94 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவர்கள். அருள் ஒளியாக பாண்டிச்சேரியில் திகழ்ந்தவர்கள். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி தீய சக்திகளும் நல்ல சக்திகளும் ஆவிகளாக இயங்குகின்றன. நீ கடவுள் பாட்டை படித்தால், திருப்புகளை படித்தால், தேவாரத்தை படித்தால், திருவாசகத்தை படித்தால், நீ முருகனை பற்றி படித்தால், பெருமாளை பற்றி படித்தால், சிவபெருமானை பற்றி படித்தால், அந்த தீய சக்திகள் வீட்டை விட்டுட்டு ஓடி போயிடும். நல்ல சக்தி மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கும். அதனாலே வீட்டில எப்பவும் நல்ல பாட்டுக்கள் ஒலிக்க வேண்டும். பாரதியார் சொல்கிறார், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். இன்னொன்னு தெரியுமா? இந்த சூரன் மேல முருகன் ஒரு வேலாயுதத்தை விட்டான்ல. பாரதியார் சொல்கிறார், அவனுக்கு எதுக்கு வேலெல்லாம்? அவன் புருவத்தை வளைச்சா பத்தாதா? சூரன் அழிஞ்சிருவானே. லேசா புருவத்தை வளைச்சா போதுமே. கடவுள் வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா ஆங்கோர் வெற்பு நொறுங்கி பொடி பொடியானது வேலவா வடி வேலவா. வேலன் தான் அவருக்கு முக்கியம். சங்க இலக்கியத்திலே வேலனுக்கு வேலன்னா என்ன? வேல் வைத்திருப்பவன். நம்ம ஆரம்ப காலமே வேல் தான். அந்த காலத்திலே நம்மெல்லாம் ஒண்ணும் போடாம திரிஞ்ச காலம். குகையில திரிஞ்சா, மலையில கடந்தா, எந்த வித்தியாசமும் கிடையாம, நம்ம யாருன்னு தெரியாம, எந்த நாகரிகமும் இல்லாமல் நம்மெல்லாம் குகையில கடந்தோம். குகையில கடந்த போது அங்கிருந்து என்னமாவது ஒரு வேட்ட நாய் வரும், அல்லது ஓநாய் வரும், புலி வரும், சிங்கம் வரும். காப்பாத்துறதுக்கு ஒரு வேலை உண்டு பண்ணி வச்சுக்கிட்டோம். அந்த வேளால குத்துறது, அப்புறம் அதையே சுட்டு சாப்பிட்டு விடுறது. இதெல்லாம் அந்த காலம். குறிஞ்சின தெரியுமா? மலையில குகையில தான் நம்ம எல்லாம் கிடந்தோம். அப்போ இந்த வேல் தான் நம்மளை காப்பாத்துனுச்சு. அதாவது ஏதாவது விலங்கு வந்தா குத்துறதுக்கும், அப்புறம் அதை எடுத்து சாப்பிடுறதுக்கும், வச்சு வழிபாடு பண்றதுக்கும் வேல் தான் அடிப்படை. அதனாலதான் குகையில வேலை வச்சு கும்பிட்டோம். அந்த வேல் வச்சு கும்பிட்டதுனால அப்புறம் பின்னால முருகன் மாதிரி நம்மள மாதிரி கொஞ்சம் நாகரிகம் வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு வச்சு கும்பிட்டோம். அதனால முருகனுக்கு என்ன பேர் வச்சேன்னு தெரியுமா? குகன்னு பேர் வச்சோம். குகையில இருக்கிறதுனால அவனுக்கு குகன்னு பேரு. ஒன்னை சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாம் அம்மா வயிற்றுல இருந்து வந்தோம். அம்மா வயிற்றுல 300 நாள் கிடந்தோம். அதனாலதான் அம்மாவுக்கு குடியிருந்த கோயில்னு பேர். உலகத்திலே அருள் செய்யக்கூடியவன் இறைவன். இறைவனை விட சிறப்பானது உண்டுன்னு சொன்னா அது தாய். சரிதானா? ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே இருங்க. அம்மா வயிற்றுல நம்ம இருந்தோம். அப்போ நமக்கு ஒன்னும் அறிவில்லாம இருந்துச்சு. முருகன் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான். குகன்னு அவனுக்கு பேரு. இந்த ஆன்மாவுக்கு பழைய நினைப்பெல்லாம் அப்ப இருந்துச்சு. அப்போ முருகனை பார்க்குது. முருகன் என்ன சொல்றான்? நீ அம்மா வயிற்றுல இருந்துட்ட. 270 நாள் கர்ப்பம். 300ங்கிறது உலக வழக்கு. எவ்வளவுக்கு அதிக நாள் இருந்துச்சோ அவ்வளவுக்கு அந்த பிள்ளை ஆற்றல் மிக்க பிள்ளையாக பிறக்கும். இப்போ முடிய போகுது. நீ வெளியில போற. நீ வெளியில போனால் நீ கூப்பிட்டாத்தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு முருகன் சொன்னானா. இந்த ஆன்மா கேட்டுதான், அப்படியா, நான் வெளியில போனா உன்னை கூப்பிட்டாத்தான் வருவியா, நான் கூப்பிடுறேன்னு நினைச்சான். முடிஞ்சுது. குழந்தை வெளியில வந்துருச்சு. உலக மாயை குழந்தைய சூட்டு கொண்டது. அப்படியே கத்துது. என்ன சொல்லி கத்துது? அவன் என்ன சொன்னா? கூப்பிட்டாத்தான் வருவேன்னானா. அவனுக்கு என்ன பேரு? குகன்னு பேரா? குகா 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 கூப்பிட்டது. ஊர்ல உள்ளவன் பூரா குழந்தை குவா குவான்னு அழுகுதுன்னு கதையவே மாத்திட்டாங்க. நம்ம யார நினைச்சு அழுதாம்? வயிற்றுல இருந்த குகனை நினைச்சு அழுதான். குகனுங்கிறது அப்படிப்பட்ட பேர். முருகன் குமரன் குகன் என்று ஒளிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அந்த அனுபூதி.
முருகன் நமக்கு துணையா இருக்கிறான், வேலாக நிற்கிறான். வேலை வழிபட்டால் எல்லா வினைகளும் மாறி போய்விடும். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேல் அப்படிம்பார். உங்களுக்கு வினைகள் தீர வேண்டுமா, வேலை வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம தைப்பூசத்தை ஒட்டி இந்த பாராயணத்தை நடத்துகிறோம். மகளிர் இறை அருட்குழுவினர் எல்லாம் மகளிர் அற்புதமாக நடத்துகிறார்கள். முருகப்பெருமான் உங்களுக்கெல்லாம் அருள் புரிகிறான். வேலாயுதம் துள்ளி வந்து காப்பாற்றுகிறது. இந்த வேலை நினைத்தால் வினையாவும் ஓடி போய்விடும். எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. நண்பர் தத்தோ கதிரேசன் அவர்கள் இதற்கு முன்னால் பேசி இருக்கிறார்கள். நான் கோலாலம்பூருக்கு வந்தா தங்குறது தத்தோ கதிரேசன் ஐயா வீட்டுல. ஈப்போவுக்கு போனா தங்குறது ஒரு டாக்டர் ஜெயபாலன் வீட்டுல. அதே மாதிரி பினாங்குக்கு வந்தால் இங்க தங்குறது இனிய நண்பர் ஸ்வேதாரண்யம் வீட்டுல. எல்லா இடத்திலேயும் முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கிறான். வேலை வழிபாடு செய்யுங்கள். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை என்று கூறி வேலுண்டு வினையில்லை என்பதை உங்களுக்கெல்லாம் சொல்லி வேலை வழங்குவதே நமக்கு வேலை. நம்ம என்ன அவன்கிட்ட போய் வேலையா கேட்டோம்? வேலையத்தானே கேட்டான். எங்களுக்கு வேலை கொடுன்னு கேட்டோமே தவிர உன் கை வேலை கொடுன்னா கேட்டான். வேலை வணங்குவதே நமக்கு வேலை. எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. பாம்பன் சுவாமிகள் பாட்டு. சாகிற பொழுது கூட வேலும் மயிலும் அப்படின்னு இறந்து போனால் அடுத்த பிறவி வராது, முருகன் திருவடி கிடைக்கும். இன்றைக்கு வேலையும் மயிலையும் நினைக்க வைத்த நம்முடைய அன்பிற்குரிய சந்திரா அவர்களுக்கு நன்றி. அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய தாய்க்குலத்து பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. மகளிர் இறை அருட்குழுவை சேர்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு இதை அவ்வப்பொழுது திருத்தி தரக்கூடிய அன்பு சகோதரி ராஜாத்தி அவர்களுக்கு நன்றி. முருகப்பெருமான் திருவடிகளுக்கு வணக்கம். வேலுண்டு வினையில்லை என்று கூறி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இதை கேட்கக்கூடிய பெருமக்கள், பார்க்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் பொருந்திய செல்வமும் புகழும் பொறையும் திருந்திய ஞானமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை தண்ணீர் மலையான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வீரவேல் வெற்றிவேல் மிக அருமையாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த வேலை பற்றியும் வேலுண்டு வினை இல்லை அது நம்மை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறது என்றும் ரொம்ப விளக்கமாக சொன்னீர்கள் ஐயா. மேலும் 2 படை வீடு, அதாவது திருப்பரங்குன்றத்தை பற்றியும் நக்கீரர் கதையோடு இணைத்து எங்களுக்கு அருமையாக சொன்னீர்கள். திருத்தணிகை மலை அதை பற்றியும், அதாவது கிருபானந்த வாரியார் சொன்னதை பற்றியும் நீங்கள் சொன்னீர்கள். எங்களுக்கு பலவற்றை நாங்கள் உங்கள் சொற்பொழிவு மூலம் தெரிந்து கொண்டோம். 1 மணி நேரம் விடாமல் நீங்கள் பேசினீர்கள் ஐயா. அதற்கு உங்களுக்கு மிக்க பெரிய நன்றி. உங்களுக்கு இதுக்கு உதவியாக இருந்த அந்த பெண் ராஜாத்தி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அம்மா. உங்களுக்கு ஐயாவுக்கு இந்த மாதிரி இணைப்பை கொடுத்து அவர்களை இணைப்புடன் முழுவதுமாக இருக்க செய்ததற்கு ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு. ஐயா, நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த சிக்கல்ல வேல் வாங்கி வதைக்கிறதுன்னா அது ரொம்ப உண்மையா உள்ளபடியே நீங்க இப்ப சொன்னதுனால நாங்க எல்லாரும் எப்ப ஊருக்கு வர்றோமோ நிச்சயம் சிக்கல் என்ற ஊருக்கு போய் பார்க்க போறோம். அப்ப அந்த வேல் இருந்த இடத்துல அந்த வேர்வை வடிஞ்சதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. முதல்ல முகத்துல வடிஞ்சது, அப்புறம்
கையில வடிஞ்சது, அப்புறம் அம்பாள்ல வடிஞ்சது, இதெல்லாம் கேட்கும் பொழுது சீக்கிரம் கூடிய சீக்கிரம் போய் சிக்கல்ல போய் இதெல்லாம் பார்த்துடலாமான்னு இருக்கு ஐயா. அப்புறம் கந்தர் சஷ்டிக்கு முந்தின நாள் தான் போகணும். ஆமா, கந்த சஷ்டிக்கு முந்தின நாள் தான் போகணும். எல்லாரும் அதை கேட்டுக்கிறீங்க. கந்த சஷ்டிக்கு முந்தின நாள் தான் அது போய் பார்க்கணும். இப்ப நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஏன்னா நன்றி சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். நீங்க சொன்னீங்க அந்த அறுபடை வீட்டை பற்றி சொன்னீங்க. அறுபடை வீடு என்றால் வழிகாட்டுவது என்று. நாங்கெல்லாம் சும்மா அறுபடை வீடுன்னா அந்த 6 ஸ்தலத்தை பத்தி தான் எங்களுக்கு தெரியும். அது வழிகாட்டும் படை என்று எங்களுக்கு மிக அழகாக அதை சொன்னீர்கள். அழகுக்கு பெயர் அவுரஞ்சின்னு ஏதோ ஒரு அது கூட சொன்னீங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அது ஒழுங்கா நான் நோட் பண்ணிக்கல. அப்புறம் இந்த பழனி யாத்திரையில ரத்தினவேல் கொண்டு போறதை பத்தி சொன்னீங்க. நான் கிட்டத்தட்ட இப்ப இந்த வருஷம் 400 காவடிகள் போகின்றது, கிட்டத்தட்ட 5000 பேர் நடக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு துணையா இருக்கிறது ரத்தினவேல் என்று சொன்னீர்கள். அது உண்மை ஐயா. அதாவது அந்த காலத்துல மனிதனுக்கு உணவு கொடுத்ததும் வேல்தான், வைத்து வழிபாடு செய்ய உதவியதும் அந்த வேல்தான் என்றும் மிக அழகாக சொன்னீர்கள். நாங்கள் சீக்கிரம் இதை முடிச்சுக்கிட்டு நான் உங்களை கொஞ்சம் உங்களை பத்தி, அதாவது உங்களுடைய இந்த சைவ சமய தொண்டு ஐயா இது போல மிக சிறப்பாக தொடர முருகப்பெருமான் உங்களுக்கு தீர்க்க ஆரோக்கியத்தையும் தந்தருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் குழுவின் சார்பில். மிக்க நன்றி ஐயா. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் எங்களுக்கு நிறைய பேச வேண்டும். எங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. மீண்டும் நன்றி நன்றி. அடுத்ததாக நம் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு நிறைவுக்கு வருகிறது. நன்றி கூறும் நேரம். இதனை வழங்க டத்தின் விசாலாட்சி சுப்பிரமணியன் அவர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நமது மகளிர் இறையருள் குழு நடத்தும் 5வது நிகழ்ச்சியான தைப்பூச பாராயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைய காரணமாக இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறும் தருணம் இது. கூலிம் நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நமது சோசோமி ஐயா அவர்கள் இந்தியாவிலிருந்து இங்கு வந்துள்ளார்கள். பல நிகழ்ச்சிகளுக்கு இடையே நம் மகளிர் இறையருள் குழுவின் அழைப்பை ஏற்று நேரம் ஒதுக்கி இணையம் வழியாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் வேலுண்டு வினையில்லை என்ற தலைப்பில் அவர்கள் ஆற்றிய கருத்தாளமிக்க நல்லுரையை கேட்டு நாம் அனைவரும் பயனடைந்தோம். பல அரிய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். முருகனுக்கு சிவபெருமான் சூரனை வதைக்க வேல் கொடுத்த நாள்தான் தைப்பூசம் என்று கூறினார்கள். அந்த வேலுக்கு ஆற்றல் கொடுத்தது சிவசக்தி என்று கூறினார்கள். சிக்கல் முருகனை கும்பிட்டால் வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் நடக்கும் என்றார்கள். வேலை தனியாக கும்பிடலாம், ஆனால் முருகனை நாம் தனியாக வழிபட முடியாது. வேல் எப்போதும் அவருடன் இருக்கும். அப்படி தண்டாயுதபாணியாக இருந்தாலும் அவர் மேல் வேல் சாத்தியிருக்கும் என்று கூறினார்கள். வேல் என்பது ஞானம். வேலை வழிபட்டால் நம் வினைகள் எல்லாம் தீரும். இப்படி முருகனை பற்றி பல தகவல்களை ஐயா நமக்கு விளக்கி சொன்னார்கள். பல நல்ல கருத்துக்களை நயமாகவும் நகைச்சுவையாகவும் நமக்கு கூறி புரிய வைத்தார்கள். முருகா என்று ஒரு தரம் கூப்பிட்டாலே முருகன் நம்மை தேடி ஓடி வருவான் என்று கூறினார். இப்படி முருகப்பெருமானின் பெருமைகளை நமக்கு புரிய வைத்தார்கள். 2 முறைகள் பொற்கிளி கவிஞர் பட்டம் பெற்று வணிகவியல் துறை, தமிழ்துறை என மாறுபட்ட 2 வேறு கல்வித்துறைகளில் பேராசிரியர் சோசோமி சுந்தரமையா அவர்கள் பெரும் தொண்டு ஆற்றியுள்ளார்கள் என்பதை கூறாமல் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இயலாது. ஐயா எங்கள் மகளிர் இறையருள் குழுவின் வேண்டுகோளுக்கு இணங்கி முருகனை பற்றிய பல நல்ல கருத்துக்களை எங்களிடம் கூறி எங்களை பக்தி கடலில் ஆழ்த்தியுள்ளீர்கள். மிக்க நன்றி ஐயா. இந்த சிறப்பான பாராயணத்தை பெரும் முயற்சி எடுத்து ஏற்பாடு செய்த எங்கள் மகளிர் இறையருள் குழுவின் தலைவி திருமதி சந்திரா செல்வம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. எங்கள் குழு உறுப்பினர்களை ஊக்குவித்து திருப்புகழ் பாடல்கள் பாடுவதற்கு பயிற்சி கொடுத்து தயார் செய்து மற்றும் இந்நிகழ்ச்சிக்கான அழகான போஸ்டரையும் அவர்களே அருமையாக வடிவமைத்து உள்ளார்கள். மிக்க நன்றி சந்திரா. தங்கள் ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் கண்டு குழு உறுப்பினர்களான நாங்களும் தங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறோம்.
தங்களுக்கு எங்கள் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் உரிதாகுக. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வாழ்த்து பாடலை பாடித்தந்த சென்னையை சார்ந்த முனைவர் திருமதி வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கும் நன்றி. விநாயகர் வணக்கம் அருமையாக பாடிய திரு ராமநாதன் சிந்து ராஜாமணி தம்பதிகளின் இரட்டை குழந்தைகளான செல்வி ரிஷ்விகா உண்ணாமலை, செல்வி ரித்விகா கல்யாணி இருவருக்கும் எங்கள் பாராட்டுகளும் நன்றிகளும் உரிதாகுக. தொடர்ந்து மங்களம் பாட இருக்கும் திருமதி விசாலாட்சி ராமநாதன், தீபம் காட்ட இருக்கும் திருமதி மாலதி மெய்யப்பன் மற்றும் இந்த தைப்பூச பாராயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி எனது நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி டாக்டர் விசாலாட்சி. அதாவது நல்ல குறிப்பெடுத்து ஒரு கோர்வையா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது மங்களம். இதை பாட வருபவர் கிள்ளானை சேர்ந்த திருமதி விசாலாட்சி ராமநாதன். நன்றி சந்திரா. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞான தண்டாயுத பாணிக்கு அரோகரா. நன்றி விசாலாட்சி. அடுத்ததாக வாழ்த்து பாடல். இதை பாட லக்ஷ்மி விஸ்வநாதன், எங்கள் குழு அன்பர் அவர் லக்ஷ்மி விஸ்வநாதன். அனைவருக்கும் அடியனின் அன்பான காலை வணக்கங்கள். ஐயா வேல் பத்தி நிறைய சொன்னதுனால வேலுக்கு முதல்ல ஒரு வாழ்த்து பாடல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆறு தடந்தோல் சொல். சித்திவேல் செங்கதிர்வேல் சிங்காரவேல், செவ்வேல் முத்திவேல் முத்துக்குமாரவேல், சக்திவேல் கொற்றவேல் சத்ரு சங்காரவேல், கூர்வடிவேல் வெற்றிவேல் உட்டதுணை. வேல் முருகனுக்கு அரோகரா. ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, யாரெல்லா வள்ளி வாழ்க, அடியாரெல்லாம் வாழ்வாரெல்லாம். விட்டு விட்டு மலையானே போற்றி போற்றி. வணக்கம். நன்றி லக்ஷ்மி. நம் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. அடுத்ததாக தீபம். மாலா சேதுராமன் தீபம் காட்டவிருக்கிறார்கள். அந்த தீபத்தோடு நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இங்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறோம். நன்றி மாலா. இத்துடன் நமது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரணம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.